ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் ஆத்தர்ஸ் அதர் லிட்ரரி ஒர்க் அதில் வந்து ரவீந்திரநாத் தாகரோட லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய மற்ற ஆத்தரோட லிட்ரரி ஒர்க் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஏன் இவரோட லிட்ரரி ஒர்க்கை செலக்ட் பண்ணி கடைசியில் பார்க்கோம் அப்படின்னா, மற்ற ஆத்தரை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து அதிகமான அளவில் வந்து லிட்ரரி ஒர்க் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக இவர் வந்து பிக் பாஸ் மாதிரி தான், ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதிகமான லிட்ரரி ஒர்க்லாம் எழுதியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து இந்த மெயிலு, இன்டர்நெட் அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இவர் ஒரு புக் எழுதினார் அப்படின்னா அதை இங்கே யாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் அனுப்பியிருப்பார். உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். இவர் வந்து வாழ்க்கையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இந்த லிட்ரரி ஒர்க்லாம் எழுதணும் அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒருத்தர் லிட்ரரி ஒர்க் எழுதணும் அப்படின்னா அவருடைய க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கணும். ஒரு பெரிய ஜீனியஸாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 100ல் வருவேன் 1000ல் வருவேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் வந்து இவர் எடுத்துருக்கணும். சொல்லப்போனால் இவர் வந்து சாப்பிட கூட பெருப்பாரான்னு தெரில. சாப்பிடாமல் வந்து பக்கத்தில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு கூட சரி ஓகே நம்ம வந்து நல்ல புக்ஸ்லாம் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நல்ல சேவை பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, அவர் லெட்டர் எழுதக்கூடிய அந்த இடத்த, ஓகே ஆத்தர் புக் எழுதக்கூடிய அந்த இடத்த தான் வந்து இவர் உலகம்னு நினச்சிட்டு அதிலே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பார். ஓகே, நான் இப்போ சொன்னதான் வந்து ஒரு பாதி லிட்ரரி ஒர்க்கான ஷார்ட்கட். ஏன்னா நான் வந்து இந்த போயமை செலக்ட் பண்ணி கடைசியில் போட்டேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ஓன்ட் லெட் யூ செலக்டட் போயம். செலக்டட் போயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார் அப்படின்னா, இம்மூவபிள். ஓகே, எங்கேயும் மூவ் பண்ண முடியாமல். அப்புறம் வந்து அந்த காலத்தில் நெட்டு, இன்டர்நெட்டு, இமெயிலாம் கிடையாது. இதை வந்து எப்படி மற்றவங்களுக்கு அனுப்பியிருப்பார் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பியிருப்பார் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ். அப்புறம் அவரோட வாழ்க்கையே வந்து இந்த லிட்ரரி ஒர்க்காண்டி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த சாக்ரிஃபைஸு. அப்புறம் இந்த மாதிரி மனுஷங்களுக்கெலாம் வந்து அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா க்ரியேட்டிவ் யூனிட்டி. இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஜீனியஸாக தான் இருப்பார் அப்படின்னா ஜீனியஸ் ஆஃப் வால்மீகி. அப்புறம் இவர் வந்து கோடியில் ஒருத்தர் அந்த மாதிரி ஆளாக இருப்பார்னா ஐடியல் ஒன். சாப்பிட கூட போக மாட்டார், ஃப்ரூட்ஸே சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு கூட இருந்திருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லிட்ரரி ஒர்க் எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த ஹங்க்ரி ஸ்டோன்ஸ், ஃப்ரூட் கேதரிங். ஓகேவா, ஹங்க்ரினா பசி, ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வாழ்ந்துருப்பார் அப்படின்னா இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து கடவுள் அதிகமாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா கடவுளுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா த லவர் ஆஃப் காடு. இவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா இந்த லிட்ரரி ஒர்க்குக்காண்டி இவரோட அந்த இடம், இவரோட வீடு தான் வந்து உலகம் அப்படிங்கிற மாதிரி கூட இவர் வாழ்ந்துருக்கலாம். இந்த ஹோம் அண்ட் த வேர்ல்டு கடைசி ஒன். ஓகே, கண்டிப்பாக இவர் வந்து இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்னா எல்லாமே வந்து இவங்களுக்கு அம்மா வந்து இவங்களுக்கு பண்ண ப்ரேயராக தான் இருக்கணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த மதர்ஸ் ப்ரேயர். ஓகே, இது வந்து ரவீந்திரநாத் தாகரோட லிட்ரரி ஒர்க்கில் ஒரு ஹாஃப். நம்ம இப்போ அடுத்து உள்ள ஹாஃபை பார்ப்போம். அடுத்து வந்து இன்னொரு 2 சின்ன ஸ்டோரி சொல்ல அதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூருக்கு மட்டும் ஒரு 3 சின்ன ஸ்டோரி. ஓகே, ஃபஸ்ட் உள்ள ஸ்டோரி மறக்காது, அடுத்து உள்ள 2 ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த சின்ன கோயில் சித்ரா அவங்களோட பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு தங்க கப்பல், ஓகே, ஒரு கோல்டன் போட்டில் உட்காந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், ஓகே குற்றாலம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டு நல்லா அவங்களோட சாங் வந்து அவங்களோட பேரே வந்து சின்ன கோயில் சித்ரா. ஒரு குயில்னால் வந்து ஒரு பறவை மாதிரி பாடுவாங்க. அந்த மாதிரி உள்ள பாட்டை கேட்டுட்டு நம்ம அப்படி ஜாலியாக நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சித்ரா. ஓகேவா, அப்புறம் வந்து சாங்ஸ் ஆஃப் கபீர். அப்போ சித்ரா பாட்டு போடுவாங்க, சாங் ஆஃப் கபீர் அது ஞாபகம் வந்துடும். சின்ன குயில்னு இருக்குது, குயில்னால் ஒரு பறவை, ஸ்ட்ரே பேட்ஸு. ஓகே, அப்புறம் வந்து அந்த போட்டில் உட்காந்துட்டு தங்க போட்டில் உட்காந்துட்டு அப்படின்னும் இந்த கோல்டன் போட்டு. அப்புறம் அந்த குற்றாலமாக ஏதாவது வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படின்னும் தி வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல சாங்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து இவங்களோட ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு சாதனா, இந்த ரியலைசேஷன் ஆஃபீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அந்த சாதனையை வந்து ரவீந்திரநாத் தாகூர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து நிறைய லிட்ரரி ஒர்க்லாம் எழுதி சாதனை பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி கூட அவர் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டோரி ஃப்ரம் தாகூர்ஸ். ஓகே, இது அவரோட பேர்லேயே இருக்குது, ஸ்டோரி ஃப்ரம் தாகூர். அப்போ இது நம்ம ஈஸியாக போடலாம். கிளிம்ஸ் ஆஃப் பெங்கால். ஓகே, அந்த கிளிம்ஸ் அப்படிங்கிறது வந்து
கீதாஞ்சலி அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கிளிம்ஸு, கீதாஞ்சலி எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது. இது எல்லாமே வந்து ரவீந்திரநாத் தாகரோட லிட்ரரி ஒர்க் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஜப்பானில் உள்ளவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. நல்ல உழைப்புக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜப்பானில் உள்ளவங்கலாம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்பிரிட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஹை லெவலில் இருக்கும். ஒரு தீயாக இருப்பாங்க. ஓகேவா, தீயாக இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, அவங்க வந்து நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டு இந்த ரத்தம் வர்றது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த ஹிரோஷிமா நாகசாகி அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடிக்காது. ஓகே, ஸ்பிரிட் ஆஃப் ஜப்பான் இதை ஞாபகிக்கோங்க. அப்புறம் அவங்க வந்து நல்ல தீயாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னும், ஃபயர் ஃப்ளைஸ். அப்புறம் வந்து அந்த ஹிரோஷிமா நாகசாகி அதுக்கெலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த ஃபைட்டு ரத்தம் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னும், இந்த ஃபைட் ஆஃப் கிரெயின்ஸ் லாஸ்ட் ஒன். அதுக்கு மேலே வந்து ரத்தம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், ரெட் ஓலண்டேர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இதை விட பெட்டரான எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஞாபகிக்கோங்க. ஓகே, அப்புறம் பாருங்கள், மை பாய்ஹுட் டேஸ். இதில் ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து நைட்ஹுட்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவர் ஜாலியன் வாலாபாக்காண்டி அந்த பட்டம் வேண்டாம்னு சொல்லி அவர் பிரிட்டிஷ்டே ரிட்டர்ன் கொடுத்துருவார். அந்த ஹுட்டை இந்த ஹுட்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. நைட்ஹுட் டு பாய்ஹுட்டு ரெண்டுமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான். ஓகே, சன்செட் ஆஃப் த செஞ்சுரி இன்னும் ஒரு 3 இருக்குது. சைக்கிள், ஃபுஜிட்டிவ், சன்செட் ஆஃப் த செஞ்சுரி. இதில் ஃபுஜிட்டிவ் அப்படின்னா வந்து இந்த நாடோடிகள் அப்படிம்பாங்களா, அதான் வந்து ஃபுஜிட்டிவ். நாடோடிகள் மாதிரி நல்ல ஊரெலாம் சுற்றிட்டு சைக்கிளில் போய் சன்செட்டை பார்ப்போம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு நாடோடி மாதிரி. இந்த கயல் படத்தில் அவங்களால லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஊராக சுற்றிட்டு கன்னியாகுமரி போய் கடலில் சூரியன் உதிக்கிறதை பார்த்துட்டு மறைவதை பார்த்துட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு 4 சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரவீந்திரநாத் தாகரோட லிட்ரரி ஒர்க்குக்கான ஒரு ஷார்ட்கட் சொன்னோம். 2வது வந்து சின்ன கோயில் சித்ரா வச்சு ஒரு ஷார்ட்கட் சொன்னோம். அப்புறம் வந்து ஜப்பானில் உள்ள மக்களை வச்சு ஒன்று சொன்னோம். லாஸ்ட்டாக வந்து இந்த சன்ரைஸ் பற்றி ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். மற்ற எல்லா ஷார்ட்கட்டும் வந்து நம்ம ஒரே ஸ்டோரியாக சொன்னோம். இது வந்து 4ஆக பிரித்து சொல்லியிருக்கோம். பட் 4மே வந்து உங்களுக்கு ஒன்ஸ் நீங்களாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது மறக்காது. ஓகே, நம்ம சேனலில் உள்ள மற்ற லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து ஃபுல்லாகவே நம்ம ஷார்ட்கட்டில் தான் போட்டிருக்கோம். நம்ம பாலிட்டிலேருந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், டிஎன்பிசியில் ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே. ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.